अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स वेलकम टू जमशीस लाइफ स्टाइल इनके वीडियो என்ன பார்க்க போறேன்னா ஒரு vlog தான் பார்க்க போறோம் பாப்பாக்கு ஹேர் கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வேக்சின் போட்டோம் அதை வந்து அப்படியே vlog-ஆ எடுத்துர்க்கேன் அதோட ஸ்நாக்ஸ் ரெசிபியும் ஆட் பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அக்ஸாக்கு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானே என் ஃபாதர் இன் லா கிளம்பிட்டோம் நான் வந்து பாப்பா மட்டும் தனியாக போனால் அவள் வந்து கண்டிப்பாக அழுவா நான் இருந்தால் வந்து கொஞ்சம் பிடிச்சிப்ப கொஞ்சம் சமாதானப்படுத்துவா அதனால் வந்து எப்போவுமே முடி வெட்டக்குள்ளே நானும் எப்போவுமே சேர்ந்து போவேன் இது வந்து அக்ஸாக்கு முடி வெட்டுறது 3rd டைம் 9 மந்த்தில் ஒரு தடவை முடி வெட்டணும் அப்போ கூட ரொம்ப சைலண்ட்டாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து நோன்பு பெருநாளுக்கு முதல் நாள் வெட்டணும் அப்பயும் பாப்பா வந்து சமத்தா காமிச்சாங்க சரி இந்த வாட்டி எப்படி இருக்கான்னு தெரியல கொஞ்சம் வளர்த்துட்டால கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிச்சு அழுவாளான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயத்தோடய தான் போயிருந்தோம் பாப்பாக்கு எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வந்து முடி கம்மியாக தான் வளரும் அந்த பேக் சைடு அதுக்கப்புறம் அந்த சைட்லலாம் வந்து அதிகமாக முடி வளரும் பாப்பாக்கு அடிக்கடி வேர்த்துட்டே இருக்கிறதுனால அவளுக்கு வந்து சைடில் ஃபுல்லாக வேர்க்குருவாக வந்துடும் என்னதான் ஏசியில் தூங்கினாலுமே சரி அப்படியே அவளுக்கு எப்போ பார்த்தாலும் வேர்த்துட்டே இருக்கும் சரி அதனால் வந்து சைடு ஃபுல்லாக கட் பண்ணுற மாதிரி மஷ்ரூம் கட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த அண்ணா கூட ஃப்ரெண்ட்லியாக தான் உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல சுத்தமாக அழுக ஆரம்பிச்சா சரியான அழுவை அவளை சமாதானப்படுத்தி அப்படி இப்படின்னு உட்கார வச்சு தான் கஷ்டப்பட்டு முடி வெட்டிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு சமாளித்து ஒரு வழியாக அவளுக்கு வந்து முடியெலாம் வெட்டியாச்சு கடைக்கார அண்ணன் வந்து எங்கள் ஃபாதர் இன் லாக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக பாப்பாவை கொஞ்சம் வெட்டிகிட்டே இருந்தாங்க இருந்தாலும் வந்து அவள் அழுவர் நிறுத்தவே இல்லை அழுதுகிட்டே தான் இருந்தா அப்புறம் அங்கேருந்து வந்து முடி வெட்டிட்டு கிளம்பியாச்சு பாப்பா இன்னைக்கு ரொம்பவே அழுதுட்டா அப்படிங்கிறதுக்காக என் ஃபாதர் இன் லா வர வழியில் நிறுத்தி அவளுக்கு ஜெல்லி சாக்லேட்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க அதை பார்த்தோன்னே அவள் ரொம்ப ஹாப்பி மூடுக்கு ஆயிட்டா முடி வெட்டினது எல்லாத்தையும் மறந்துட்டா அவள் ஜாலியாகிட்டா என்னதான் ஆட்டிட்டு அழுதுட்டு இருந்தாலுமே அந்த அண்ணன் வந்து ரொம்ப அழகாகவே முடி வெட்டிட்டு இருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு முடியெல்லாம் வெட்டிட்டு வந்தாச்சு ஈவினிங்காக வந்து என்னோடய மதர் இன் லா வந்து வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பணியாரம் ரெசிபி சொல்லியிருந்தாங்க அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஹேர் கட் பண்ணதுக்கு காரணமே வந்து பாப்பாவுக்கு இப்போ 1.25 வயசு ஆகுது நாளைக்கு வந்து வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து கால் பண்ணியிருந்தாங்க சரி இன்றைக்கே வந்து ஹேர் கட்லாம் பண்ணி தலைக்கு குளிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து ஊசி போட்டால் ஃபீவர் வரும் 1 வீக்கு வந்து தலையெல்லாம் குளிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ஹேர் கட் பண்ணோம் இந்த பணியாரம் ரெசிபி வந்து அப்படியே இந்த வீடியோலேயே சொல்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து க்யூபாக குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதேமாதிரி வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு கேரட்டை ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு குட்டியாக கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு வெசலில் 1 கப் அளவுக்கு ரவா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி இலை கேரட் அதுக்கப்புறமா வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கும் அதனால் பார்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு அதுக்கப்புறமா ஜீரகம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் 3மே போட்டு எண்ணெயில் வந்து நல்லா தாளித்து அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் வந்து ஊற்றணும் இது எதுக்காக போடுறோன்னா அந்த மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா அந்த கடுகு ஜீரகத்தோட ஃப்ளேவர் வந்து பணியாரத்துக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் வந்து இதெல்லாம் தாளித்து ஊற்றுறோம் தாளித்த எண்ணெயை ஒரு தடவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் குழிப்பணியார சட்டி எடுத்திருக்கேன் குழிப்பணியார சட்டியை வந்து நல்லா ஹீட் ஆனவுடனே அது எல்லாத்துலேயும் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்துலேயும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை எல்லா குழியிலையும் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பொதுவாக வந்து நிறைய பேர் ரவாவில் உப்புமா அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் டைமில் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி ஒரு சைடு நல்லா வெந்தவுடனே இன்னொரு சைடும் வந்து அந்த அதாவது அந்த குழிப்பணியாரத்து கூட வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து திருப்பி போட்டுக்கிட்டேன் இன்னொரு சைடு வேவுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா கருகிரும் உள்ளே இருக்கிறது வந்து வேகாது அதனால வந்து லோ ஃப்ளேமில் வச்சியே வந்து குக் பண்ணிக்கலாம் குழிப்பணியாரம் 2 சைடுமே நல்லா வேகினதுக்கு அப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு நடுவில் ஒரு தடவை வந்து குத்தி பார்த்தா உள்ளே வந்து மாவா இருக்கா வெந்துருச்சான்னு தெரியும்
குழிப்பணியாரம் ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா அதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ரவா குழிப்பணியாரம் ரெடி. நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் வர வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு. இது கூட சேர்ந்து தேங்காய் சட்னி வச்சுருந்தோம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இந்த மாதிரி புது புது ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் ஈவினிங் டைமில் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஈவினிங் டைமில் தான் வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்துருப்போம். பணியாரம் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. A few moments later. என்னடா ஜூஜு சிரி பாப்பா குழந்தையாக இருக்கக்குள்ளே வாங்கின தொட்டில் இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். நான் வந்து டிசைன் மட்டும் சூஸ் பண்ணேன். என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆனால் பாப்பா இதில் ஒரு நாள் கூட முழுசாக தூங்கினதே கிடையாது. நானும் வந்து பாப்பா வந்து தொட்டில் தூங்குவா அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் அப்பப்போ போட்டு தூங்க வைப்பா. நான் வந்து தொட்டில் பார்த்தாலே பயப்படுவா. எப்போவுமே பாப்பா வந்து என்னோட கையில் இல்லை காலில் அப்படியே பெட்டில் படுத்தே தான் தூங்குவாங்க. ரொம்ப நாள் கழித்து பாப்பா வந்து மேலே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தொட்டியை எடுத்தேன். பாப்பா பெட்டுன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருந்தா. சரி ஆசையாக இருக்கே போட்டு பார்ப்போம் படுக்கிறாளா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பாப்பா அதை பார்த்தோன்னே ஃபுல் ஹைப் ஆகிட்டாங்க. அவள் ஜாலியாக உள்ளே படுத்துக்கிட்டு ஒரு 7 o'clock கிட்ட அவளை வந்து அதில் படுக்க வச்சோம். அதோட கீழே இறங்கவே மாட்டேன்னு சொல்லி சரியாக அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அதோட நைட்டு தூங்க வைக்கக்குள்ளே தான் அதுலேருந்து இறங்கியே வந்தா. அவள் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி பார்த்தோன்னே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஆக்சுவலி இந்த தொட்டி மஸ்கிட்டோ நெட்லாம் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். மீஷோவில் தான் வாங்கியிருந்தோம். இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கும் க்யூட்டான நியூபார்ன் பேபிஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அது க்யூட்டாக இருக்கிறதுக்காகவே வாங்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்கும். The next டே மார்னிங் அக்ஸாக்கு வேக்சின் போட கிளம்பியாச்சு. ஆகஸ்ட் வந்து எப்போ வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கூட லாஸ்ட்டு வெட்னஸ்டே போடலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ஏரியா நர்ஸ் கால் பண்ணி இன்றைக்கி நாளைக்கே வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பா வந்து எதுக்கு கிளம்பியிருக்கோனே தெரியாமல் ஜாலியாக கிளம்பி அங்கேயும் இங்கேயுமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க டேடி வர வரைக்குமே வந்து ஜாலியாக வாசலில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எப்போவுமே வேக்சின் போட போனால் நான் பாப்பா வச்சுக்க மாட்டேன். நான் அவளை வச்சுட்டு வெளில போயிடுவேன். யாராச்சும் வந்து பிடிச்சிட்டு தான் போடுவாங்க. அதுவும் அவளுக்கு 10 months இருக்கக்குள்ளே லாஸ்ட்டாக வேக்சின் போட்டக்குள்ளே நான் என்னோடய மதர் இன்லா அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பாப்பா இருப்பாள். அவளையுமே வந்து கூப்பிட்டு போயிருந்தோம். அவளுக்கு ஊசி போகிறத பார்த்து நானும் ஒரே அழுக, அந்த பாப்பாவும் அழுதுட்டா. அதனால வந்து அங்கே விட்டுனவங்களாம் என்ன ஃபேமிலியாக வந்து அழுவுறீங்களா பாப்பாவுக்கு ஊசி போடுறதுக்காக அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எப்போ போனாலுமே நர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அக்கா பொறுமையாக போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். என்னம்மா நீ மட்டும்தான் அதிசயமாக புள்ள பெற்றிருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களும் கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. எப்போவுமே ஊசி போடக்குள்ளே என் ஹஸ்பண்ட் தான் பிடிச்சிப்பாங்க. நான் வந்து ஓடி போய் எங்கேயாச்சும் வெளில வந்து காதை மூடிட்டு நிற்பேன். எனக்கு பயமாக இருக்கும். பாப்பா வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் அழுது ஊசிலாம் போட்டதுக்கப்புறமா தான் வந்து நான் போய் அவளை தூக்குவேன். பாப்பா வந்து எதுக்குன்னே தெரியாமல் ஜாலி சொல்லு அப்படின்னு சொன்னோடனே கை தட்டிட்டு அவங்க பட்டுக்கே ஜாலியாக இருந்தாங்க. அதோட ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வேக்சின் போட்டதுக்கப்புறமா பாப்பா அழுதுகிட்டே இருக்கிறதுனால அதுக்கப்புறமா விலாகை கண்டினியூ பண்ண முடியல. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை எப்போவுமே ஆனில் வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.